தம்பி எல்லாத்துக்கும் குட் மார்னிங் தம்பி. ஸோ நம்ம ஆல்ரெடி காலையில் லேப் பார்த்தோம்னா, ஸோ அன்றைக்கி பார்த்தேன், அன்றைக்கி லேப் பார்த்தோமா, ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரெடி கடைசியாக என்ன பார்த்தோம், செர்வோ டிரைவ் சரி பார்த்தோமா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற நல்லா தேர்ட் யூனிட்ல ஸ்டெப்பர் மோட்டார் டிரைவ். என்னது ஸ்டெப்பர் மோட்டார் டிரைவ். அதில் பார்த்தா இருக்குது சிங்கிள் ஸ்டெப்பிங் ஸ்டெப்பர் மோட்டார் டிரைவ், ஹாஃப் ஸ்டெப்பிங் ஸ்டெப்பர் மோட்டார் டிரைவ். அதாவது என்னென்ன ஃபஸ்ட் என்னென்னா நம்ம ஸ்டெப்பர் மோட்டார் ஃபஸ்ட் எப்படி ஒர்க் சொன்னேன், நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்டை வந்து பல்ஸாக எலக்ட்ரிக் பல்ஸாக கன்வெர்ட் பண்ணி, ஸோ அந்த பல்ஸ் மூலியமாக தான் நம்ம மோட்டார் என்ன ஆகும் சுழலும். ஸோ அதை எப்படி சுழலும், ஒரு பல்ஸுக்கு ஒரு சுற்று, ஒரு சுற்றுனா ஒரு ஆங்கிள், அந்த ஆங்கிள் 30 டிகிரி இருக்கலாம், ஒரு 10 டிகிரி இருக்கலாம். ஸோ அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆங்கிள் எப்படி உருவாகும், உள்ள உருவாக போல்ஸும் ஸ்டேட்டரோட போல்ஸும் ரோட்டரோட போல்ஸும் ஸ்டேட்டரோட பேஸும் சேர்ந்து தான் என்ன பண்ணோம், அந்த ஆங்கிளை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த ஸ்டெப்பர் மோட்டர் வந்து எப்படி ஒரு ஸ்டெப் சுற்றுறது, ஒரு சுற்றுறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்துருது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறாங்க நம்மளுக்கு ஸ்டெப்பர் மோட்டார் டிரைவ்ஸ். ஸோ ஒரு ஸ்டெப் சுற்றுறதுக்கு எவ்வளோ இருக்குன்னா, அப்போ ஹாஃப் ஸ்டெப்னா அதில் பாதியா. ஸோ அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி சுற்றுது அப்படின்னு பார்க்க போகிறது தான் நெக்ஸ்ட் டாபிக். ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறது சிங்கிள் ஸ்டெப்பிங் ஸ்டெப்பர் மோட்டார் டிரைவ். இது இம்பார்ட்டண்டான 10 மார்க்ஸ் பற்றி அடிக்கடி கேட்கக்கூடியது, இம்பார்ட்டண்டான 10 மார்க்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ சிங்கிள் ஸ்டெப்பிங் ஸ்டெப்பர் மோட்டார் டிரைவ்ல பார்த்தா நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, ஸோ இது வந்து ரோட்டார் பார்ட்ஸ். ஓகேவா. இது ரோட்டார் இருக்குது. ஸோ ரெண்டு இண்டக்ஷன் வைண்டிங் இருக்குது. ஸோ அந்த வைண்டிங் என்ன இருக்குது, 4 சுற்று. 2 வைண்டிங்கில் ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு சுற்று கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க, இன்னொரு இடத்துல கொண்டு போய் இன்னொரு சுற்று கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வைண்டிங் ஒரு இடத்துல S3 சுவிட்ச், இன்னொரு வைண்டிங் வந்து S4 சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 2 வைண்டிங் சென்டர் ஆஃப் த பாத் எடுத்து போய் 2 ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணி பேட்டரி கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் உனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். திரும்ப நல்லா வந்துட்டு இங்கே ரோட்டார் இருக்கு, ரோட்டார் பக்கத்தில் வைண்டிங் இருக்கு. ஸோ 2 வைண்டிங் மேலே 2 வைண்டிங் கீழே 2 வைண்டிங். ஸோ அந்த வைண்டிங்கில் ஒரு எட்டை எடுத்து கொண்டு போய் S1 சுவிட்ச் முடியும், இன்னொரு எட்டை எடுத்து கொண்டு போய் S2 சுவிட்ச் முடியும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொரு வைண்டிங்கோட ஒரு எட்டை எடுத்து கொண்டு போய் S3 சுவிட்ச் முடியும், இன்னொரு எட்டை எடுத்து கொண்டு போய் S4 சுவிட்ச் முடியும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இது உனக்கு ஸ்டார்ட் வெளியே வருது. இது 30. ஓகேவா. ஸோ அந்த வைண்டிங்கோட சென்டர் பார்ட் 2 பையை கனெக்ட் பண்ணி 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணி அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, பேட்டரி கூட ப்ளஸ் பாயிண்டோட கனெக்ட் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணாங்க, மைனஸ் வந்து அதை எடுத்து போயிடும். இதுதான் உனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா. 4 சுவிட்ச் இருக்கும். அது எப்படி ஆகும். இப்போ ஒர்க்கிங் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் தான் உனக்கு ஒர்க்கிங். ஓகேவா. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பு சுற்றுறதுக்கு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஒரு ஸ்டெப்பு மோட்டார் சுற்ற எப்படி அந்த ஆங்கிள் வந்து இந்த ஒரு ஸ்டெப்புக்கு எத்தனை ஆங்கிள் ஆகும், அந்த மோட்டார் வந்து எத்தனை ஆங்கிள் ஆகும், எவ்வளோ ஆங்கிள் வந்து உனக்கு நகர போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஒரு டைம் ஒரு ஸ்டெப் சுற்றுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 200 ஸ்டெப் ஆகும் வச்சுக்கோங்க. ஸோ 200 ஸ்டெப் நம்ம ஒரு சுற்றுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் 200 ஸ்டெப் ஆகும் வச்சுக்கோங்க. 200 பல்ஸ் கொடுத்தாதான் என்ன ஆகுது, மோட்டார் வந்து ஒரு சுற்று சுற்றுது. நல்லா புரியுதா. மோட்டார் வந்து ஒரு சுற்று சுற்றுறதுக்கு 200 ஸ்டெப்ஸ் எவ்வளவு, 200 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். நம்ம எக்ஸாம்பிள் ஒரு 4 ஸ்டெப் தான் போடணும். ஸோ 200 ஸ்டெப் எடுத்துக்கிட்டா ஸோ ஒரு ஸ்டெப் சுற்றுறதுக்கு எவ்வளவு ஆங்கிள் தேவைப்படும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத அந்த ஃபார்முலா. ஸோ 200 ஸ்டெப்னா 360 டிவைட் பை நம்ம ஆல்ரெடி வரலாம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் பேஸ் இன்டு நம்பர் ஆஃப் ரோட்டார் போல்ஸ். 360 டிவைட் பை நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் பேஸ் இன்டு நம்பர் ஆஃப் ரோட்டார் போல்ஸ். அந்த கான்செப்ட். ஸோ அது ரெண்டு ஆட் பண்ண நம்மளுக்கு மொத்தம் ஒரு ரோட்டார் ஒரு சுற்றுறதுக்கு 200 ஸ்டெப் எடுத்துச்சுன்னா அப்போ 360 டிவைட் பை 200 போட்டா 1.8 டிகிரி. 1.8 டிகிரி. அப்போ ஸ்டெப்பர் வந்து ஒரு சுற்றுறதுக்கு எத்தனை ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு மோட்டார் வந்து ஒரு ஸ்டெப் நகர்றதுக்கு எத்தனை ஆங்கிள் எடுத்துக்குது, 1.8 டிகிரி. 1.8. அப்போ நமக்கு வந்து ரோட்டார் வந்து இந்த பிளேஸ் இருக்குன்னா இங்கேருந்து ஒரு ஸ்டெப் நகர்றதுக்கு 1.8 டிகிரி என்ன பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்தே ஒரு அப்படியே 1.1 கொடுத்தது 200 பல்ஸ் கொடுத்தாலே உடனே மோட்டாரு ஒரு சுத்தே சுத்தும். கிளியரா. 200 பல்ஸ் கொடுத்தா மோட்டாரு ஒரு சுத்தே சுத்தும். ஸோ அந்த ஆப்ரேஷன் எப்படி நடந்திருக்கு, அந்த ஆப்ரேஷன் எப்படி கொடுத்தா அந்த ஒரு ஸ்டெப் நகரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் அதை ஸ்டெப் 4 கிளாக் பல்ஸ். ஸோ இது வந்து உனக்கு என்னது கிளாக் பல்ஸ். இது கிளாக் பல்ஸ். ஸோ இந்த கிளாக் பல்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் S1 என்னவா இருக்கும், ஆன்ல இருக்கும். S2 ஆஃப்ல ஆயிடும். S3 ஆன்ல இருக்கும். S4 ஆஃப்ல இருக்கும். ஸோ S1 S3 மட்டும் தான் ஆன்ல இருக்கும். ஓகேவா. S1 S3 மற்ற ரெண்டுமே ஆஃப் ஆயிடும். ஸோ ஆஃப் ஆயிடும்போது உனக்கு என்ன ஆகும்னா ஒரு 1.8 டிகிரி நடக்கும். ஓகேவா. 1.8 டிகிரி நடக்கும். அடுத்து ஆன் இருக்கு. அடுத்து S1 ஆன் இருக்கு. S3 என்ன ஆயிடும், ஆஃப் ஆயிடும். S4 ஆன் ஆயிடும். ஸோ இது ஆன், இது ஆஃப். அதே மாதிரி 1.8 டிகிரி ஒரு ஸ்டெப் ஆகுதா மொத்தம் எவ்வளவு அப் டு 200 ஸ்டெப் வந்தாதான் உனக்கு என்ன மோட்டார் வந்து ஒரு சுத்தி இருக்கும். இதுதான் ஸ்டெப்பர் மோட்டார்.
இப்போ S1 சுவிட்ச் ஆன்ல வச்சிருக்கோம், S3 ஆன்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு போது உனக்கு ஒரே ஒரு 1.8 டிகிரி ஆன் பண்ண ரோட்டர் வந்து ஆகும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி 200 ஸ்டெப் கொடுத்தா மோட்டார் வந்து ஒரு சுத்தை 1 டைம் சுத்துறதுக்கு 200 ஸ்டெப் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா சுத்தும். அப்போ ஒரு பல்ஸ் கொடுத்தா 1.8 டிகிரி. இது வந்து சிங்கிள் ஸ்டெப்பிங். இதுவே காப்பர் என்ன அப்படியே பாதி 1.8 டிகிரினா அது பாதி எவ்வளவு 0.9 அப்ப 200 0.9 வந்து என்ன பண்ணும் 4 ஸ்டெப் சுத்துறதால நமக்கு என்ன வரும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் சுத்தும். புரியுதா? ஸோ 4 ஸ்டெப் கொடுத்தா நமக்கு ஒரு ஹாஃப் ஸ்டெப் 4 ஸ்டெப் தான் நமக்கு மோட்டார ஒரு சுத்த வைக்கும். புரியுதா? ஸோ அந்த ஹாஃப் ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா 0.9 நம்ம ஹாஃப் ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் எடுத்துட்டா தான் அது என்ன மோட்டார் வந்து ஒரு சுத்தம். 4 ஸ்டெப் போது நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க ஆன் S1 S3 ஆன் அப்படின்னு பட் இங்க என்ன இருக்கு ரெண்டாவது ஸ்டெப்ல S1 S4 ஆன் இருக்கு. S1 மட்டும் தான் ஆன் இருக்கு. அப்ப ஹாஃப் ஸ்டெப் இது ரெண்டு சேர்ந்து உனக்கு என்ன வேணும் ஒரு ஹாஃப் ஸ்டெப். அங்க ஒண்ணு மட்டும் இது ரெண்டு சேர்ந்து தான் உனக்கு சிங்கிள் ஸ்டெப். ரெண்டு சேர்ந்து 1.8 டிகிரி. அப்ப இது 0.9 டிகிரி இது 0.9 டிகிரி. புரியுதா கான்செப்ட்? அப்ப இது ரெண்டு சேர்ந்து இது 0.9 டிகிரி இது 0. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 0.9 ஆகும், ரெண்டாவது ஸ்டெப் 0.9 ஆகும். அப்ப ரெண்டு சேர்ந்து போது என்ன ஆகும் 1.8 டிகிரி. அப்ப ஒரே ஒரு ஸ்டெப் நடக்குது. அப்ப ஹாஃப் ஸ்டெப் நடக்குது 0.8 டிகிரி தான். நீ ஒரு கிளாஸ் வச்சுட்டா இது என்ன ஆகும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் தான் ஆகும். கான்செப்ட் புரியுதா? அது எப்படி இருந்துச்சோ அதே கான்செப்ட் தான். புரியுதா? திரும்ப சொன்னா நல்லா கவனிச்சுக்க. ஸோ இதான் உனக்கு ஸ்டெப்பர் மோட்டார் ட்ரைவ். ஸ்டெப்பர் மோட்டார் ட்ரைவ்னா மோட்டார் வந்து ஸ்டெப்பர் மோட்டார் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சுத்துமா அதே கான்செப்ட் தான். பட் இங்க வந்து எப்படி சுத்து ஒரு சுத்து சுத்துறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் எடுக்குது, எத்தனை ஸ்டெப்ஸ் எத்தனை கிளாஸ் எடுக்குது அப்படின்னா பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வைண்டிங் இருக்கு ரோட்டார்ல ஒரு இன்டர்வல் பை சுவிட்ச் ஒன்று கனெக்ட் பண்ணாங்க, இன்னொரு இன்டர்வல் பை சுவிட்ச் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததும் S3 சுவிட்ச் S4 சுவிட்ச் கனெக்ட் பண்ணாங்க. நடுவுல எந்த இடத்துல போய் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி பேட்டரி சப்ளை கூட கேன்சல் ஆகி இப்போ நான் சப்ளை கொடுக்குறேன். சப்ளை கொடுத்தனே ஃபர்ஸ்ட் S1 சுவிட்ச் ஆன் ஆகும், S3 சுவிட்ச் ஆன் ஆகும், மற்ற ரெண்டு ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகும்போது உனக்கு இங்க என்ன ஒரு ஸ்டெப் அந்த ஒரு ஸ்டெப் நகர்றதுக்கு இங்க என்ன பார்க்கலாம். ஸோ மோட்டார் வந்து ஃபுல்லா சுத்துறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் எடுக்குது நம்ம அப்ராக்சிமேட்டா சொல்றோம். 200 ஸ்டெப் எடுக்குது உதாரணமா சொல்றோம். அப்ராக்சிமேட்டா ஒரு இமேஜ் பண்ணி 200 ஸ்டெப் சேர்ந்தா 200 ஸ்டெப் எடுத்துட்டாதான் உனக்கு ஒரு சுத்தி மோட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப 200 ஸ்டெப்னா 360 டிகிரி 200 போட்டா ஒரு ஸ்டெப் நகர்றதுக்கு எத்தனை டிகிரி ஒரு ஸ்டெப் நகரும் அப்படின்னு பார்க்க வேண்டியது ஈஸியா பண்ணிடலாம். ஸோ 1.8 டிகிரி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டெப் நகர் 1.8 டிகிரி. இதே மாதிரி 200 ஸ்டெப் நகர்ந்தாலும் உனக்கு ஒரு சுத்தி சுற்றுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே ஹாஃப் ஸ்டெப். ஸோ ஹாஃப் ஸ்டெப் போது 1.8 வந்து என்னவா டிவைட் பை 2 பண்ணா 0.9. ஸோ அந்த 0.9 தான் இப்போ அங்கே அதே கான்செப்ட் தான் இங்கே ரெண்டு தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் நகர்றதுக்கு 0.8 டிகிரி, அடுத்த ஸ்டெப் நகர்றது 0.9. ரெண்டு சேர்ந்து தான் உனக்கு மோட்டாரை ஒரு ஸ்டெப் நகர்வீங்க. அப்போ மோட்டார் எத்தனை ஸ்டெப் நகரும் 4 ஸ்டெப் நகர்ந்தாலும் மோட்டார் ஒரு ஸ்டெப் நகரும். கிளியரா? இது ஓகேவா? ஸோ இந்த ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்னது எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. எலக்ட்ரிக்கல் சேஃப்டினா வேற ஒன்றுமே இல்லை. எலக்ட்ரிக்கல் சேஃப்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிருப்பாங்களா எர்த்திங்னா என்ன வீட்டில் எடுத்துக்காம என்ன சொல்லுவாங்க பூமியில் நிறைய எர்த்து வயர் வச்சுட்டீங்களா அப்படின்னு வீட்டில் ஜென்ரலாக கேட்பாங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் எர்த்திங். அதில் என்னென்ன பண்ணலாம் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அதெல்லாம் ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. எலக்ட்ரிக்கல் சேஃப்டின்னு என்ன சொல்லலாம்? எலக்ட்ரிக்கல் நம்மளுக்கு கரண்ட் வோல்டேஜ் சப்ளை போதா, ஸோ சப்ளை எப்படி சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணலாம், ஸோ அதை பற்றி சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு டீடைல்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா எர்த்திங் இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங். எர்த்திங் இன்னொரு பேர் என்னது கிரவுண்டிங். அந்த கிரவுண்டிங் என்ன நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை. எக்ஸாம்பிள் மைக் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சப்ளை போஸ்ட் பண்ணுறது எடுத்துப்பாங்க, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துப்பாங்க, பட் எர்த்திங் கொடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு அந்த எர்த் பாயிண்டர் கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன குழியை தோண்டி அதில் ஒரு இரும்பு கம்பி ஒன்று அந்த எர்த் வயரை கனெக்ட் பண்ணி இரும்பு கம்பி ஒன்று அதில் தண்ணி ஊற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது கிரவுண்டிங். என்ன காரணம் அது? நம்ம ஏதாவது போது அந்த கிரவுண்டிங் கொடுக்காமனா நம்ம எதில் வச்சாலும் ஷார்ட் அடிக்க வேணால் சப்ளை உனக்கு கரெக்டாக கிடைக்காது. இல்லைன்னா ஆம்பிளிட்யூட் ஃப்ரீக்வன்சி எல்லாம் உள்ள மாடுலேஷன் இருக்குது. அதனால அந்த கிரவுண்டிங் பண்ணனா அந்த வைப்ரேஷன் எதுவுமே இருக்காது, ஷாக் அடிக்காது. ஷாக்கு அடிக்காது. அதனால தான் இந்த எர்த்திங் கிரவுண்டிங் கொடுக்கும். இந்த கிரவுண்டிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு 2 அடி தோண்டி மண்ணுக்குள்ள 2 அடி பூமியில் 2 அடி தோண்டி அதில் இரும்பு ராடை வச்சு அந்த ராடு மூலமாக அந்த எர்த்து வேற கனெக்ட் பண்ணி நம்ம எங்கே இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வச்சோம்னா அந்த வீட்டோட பவர் சப்ளைல அந்த பவர் சப்ளைல வந்து எர்த்து வேற தனியாக நியூட்ரல் ஒன்று இருக்கா, நியூட்ரல் எடுத்து கொண்டு போய் 2.5 சென்டிமீட்டர் வந்து ஆழமாக தோண்டி அதில் இரும்பு ராடை வச்சு அதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு எர்த்து வந்து பாஸ் ஆகும். வீட்டு ஃபுல்லாக சோலார்லையோ மற்ற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் உங்களுக்கு எர்த்து வந்து பாஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க எர்த்திங். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எர்த்திங். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எர்த்திங்னா என்ன காரணம் அப்படி எர்த்திங் கொடுக்குறோம், என்ன காரணம் உனக்கு சொல்லணும். எடுத்து கொடுக்கலான்னா நீ எங்கள் கைதுக்கெல்லாம் என்னவாகும், ஷாக் அடிக்கும். ஏதாவது எலக்ட்ரிக்கல் பொருளையோ ஃபேன்லையோ சுவிட்ச்லையோ எங்கே வச்சாலும் உனக்கு என்னவாகும், ஒரு வைப்ரேஷன் உணரும். ஸோ அந்த வைப்ரேஷன் எர்த்தடிக்காமல் இருக்கிற பாதுகாப்பாக எர்த்தடிச்சா என்னவாகும், இன்னொன்று பொருள் காயில்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும், அவங்க
பாடிக்கு டேமேஜ் ஆகும். இந்த எதுவுமே நம்ம அதே மாதிரி வேறு சொல்கிற வயர்ஸ் எல்லாமே என்ன ஆகும், டேமேஜ் ஆகிடும். வீட்டில் இருக்கிற கோல்டு பொருள் அதே மாதிரி இடி மின்னல் இருந்தால் என்னவாயிடும், வீடே டேமேஜ் ஆகும். உள்ள இருக்க எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே என்னவாயிடும், டேமேஜ் ஆகும். இந்த டேமேஜ் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க, எர்த்திங் கொடுக்குறோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சேஃபாக பாதுகாக்கிறதுக்கு. இன்னொன்று இடி மின்னல் வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு. அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 வோல்ட் மின்னில் இடி மின்னல் வச்சுனா அதே பூமி கூட கனெக்ட் பண்ணோம்னா என்னவாகும், மேலே விடக்கூடிய அந்த இடியோ அந்த ஹை வோல்டேஜ் மின்னல் என்ன ஹை வோல்டேஜ் பட்டு அந்த இடிதாங்கிற பட்டு அதை டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க எப்படி பூமி கூட வைக்கிறாங்க. அதை வந்து டேரெக்டாக நம்ம ஹோல் எலக்ட்ரிக்கல் காமன் மேலேயோ வீடு மேலேயோ படாமல் இருந்து டேரெக்டாக அதை இடிதாங்கி வாங்கி எங்கே போகும், நேராக பூமி கூட ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் ஆயிடும், ஜீரோ ஆயிடும். வரக்கூடிய ஹை வோல்டேஜ் பூமியில் போகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆயிடும். அப்போ நம்ம உள்ள இருக்கிறவங்களுக்கும் நம்ம மனிதர்களுக்கும் ப்ளஸ் என்ன வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கும் எந்த வித என்ன சொல்கிறது டேமேஜும் ஆகாமல் பாதுகாப்பு என்னது இம்பார்ட்டன்ஸ் ஆகும். ஏன் இம்பார்ட்டன்ட் எப்படி கொடுக்கணும் புரிஞ்சுச்சா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக். ஸோ எலக்ட்ரிக் ஷாக்னா என்ன பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஷாக் என்ன, நீ போய் திடீர்னு ஒரு வயர் இருக்குது, அந்த வயரை போய் தெரியாமல் தொட்டுறேன் என்ன பாடி என்னவாகும், ஒரு அதிர்வு வைப்ரேஷன் இருக்காது. அந்த வைப்ரேஷன் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக்னு சொல்லுவாங்க. ஷாக் எப்படி அடிக்குன்னா, ஷாக் போய் கரண்ட் கட்டேன் அவன் ஷாக் அடிச்சு சொல்லணும். என்ன வரணும் அவன் தவிர சொல்கிறோம், அவன் பாடி உடம்பு என்ன பண்ணால் ஒரு அதிர்வு வரும். ஒரு அதிர்வோ வைப்ரேஷனோ என்ன பண்ண உணரும். அந்த உணர்வு தன்மைக்கு பேர் தான் என்னது எலக்ட்ரிக் ஷாக்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்குறாங்க, எலக்ட்ரிக் ஷாக்கில் ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்குறாங்க. ஸோ திடீர்னு ஒருத்தர் கரண்ட் அடிச்சிச்சோ எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சோ பட்டுச்சோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், உடனே மெயின் சுவிட்சை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஆஃப் பண்ணி போட்டு அவர் என்ன பண்ணணும், தள்ளி ஒரு வெறுங்கையாக கட்டையோ இரும்புல மரக்கட்டையோ அதை வச்சு மரப்பலகையோ ஏதோ ஒன்று வச்சு போர்வே வச்சு என்ன பண்ணணும், கீழே தள்ளி விடணும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு மெயினாக பண்ண வேண்டியது. தள்ளி விடணும், ஓங்கி தள்ளப்படும், மெதுவாக பிடிச்சி கீழே தள்ளி விடணும், அடிபடாமல் பார்த்து சேஃபாக வச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம மெயினாக பண்ணணும். அதில் 2 மெத்தட் இருக்குது. மெத்தட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ மரக்கட்டையை வச்சு கீழே தள்ளி விட்டு அவர் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஹார்ட் பீட்டுக்கு என்னன்னு செக் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணணும்னா நெஞ்சில் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? நெஞ்சில் கையை வச்சு ஓங்கி ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு அவர் நார்மல் நேரம் ப்ரெஸ் வரலன்னா திரும்ப குப்பராக வச்சு முதுகில் ஓங்கி ப்ரெஸ் பண்ணி கை காலெலாம் என்ன பண்ணணும், நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அது ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் பீட்டு திரும்ப நார்மலாக பண்ணணும். ஸோ அப்படியே அவர் வர முடியல அப்படின்னா செகண்ட் மெத்தட் தான் போகும். செகண்ட் மெத்தட் என்னன்னா, அவர் நம்மளுக்கு தேவை என்ன, ஹார்ட் பீட் பிடிக்கிறதுக்கு மூச்சு வேணுமா, என்ன வேணும், ஏர் வேணும், ஆக்சிஜன் வேணும். அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுறது, நம்ம என்ன மவுத் டு மவுத்து ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது மவுத் டு மவுத் வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்மகிட்ட ஆக்சிஜனை அவங்களுக்கு கொடுத்து அந்த ஆக்சிஜனை அவங்க சுவாசிக்க பண்ணி அவங்கள உயிர் பெற்றணும். ஓகேவா? உயிர் பெற்றணும். புரியுதா? ஸோ அதான் மெத்தட் 2. மெத்தட் 1 என்ன சொன்னாங்க, அவர் கீழே வச்சு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நெஞ்சில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அப்பயும் இல்லை, அவர் குப்பராக பின்னாடி வச்சு முதுகில் வந்து நல்லா புஷ் பண்ணோம்னா அப்பயும் முடியல. அதுக்கப்புறம் எங்கே போகணும், மெத்தட் 2 போகணும். மெத்தட் 2 என்ன பண்ணணும்னா, அவருக்கு ஆக்சிஜன் தான் நம்ம என்ன பண்ணணும், சுவாசிக்க முடியும். ஸோ நம்மகிட்ட இருக்க ஆக்சிஜனை அவங்க மவுத் டு மவுத் மூலமா ஆக்சிஜனை கொடுத்து அவங்க ஆக்சிஜன் மூலமா அவர் என்ன பண்ண முடியும், உயிர். இதுதான் மெத்தடு 2. ஸோ ப்ரீகாஷனா எப்படி அந்த எலக்ட்ரிகேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் என்ன பண்ணால் சுவிட்சு நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பார்க்குறோம், எக்ஸாம்பிள் ஃபேனோ லைட்டோ ஏதோ ஒரு எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்டோ ஃபால்ட் ஆகிடுச்சா அது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் என்ன பண்ணணும். மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ப்ளஸ் நம்ம இங்கே ப்ளக்கில் இருக்கிற ப்ளக் சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த வேலையை மெயின்டெனன்ஸ் வேலையை நீ பார்க்குறாங்க. ரெண்டாவது என்னன்னா, ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கா, ஷார்ட் ஆகிடுச்சா அப்படின்னா எல்லா இடத்துலையும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. ஏதாவது ஒரு ஒர்க் அந்த வயரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ண போகிறோம்னா எல்லா இடத்துலையும் மெயின் ஆஃப் ஆகிருக்கா, மெயின் ப்ளக் ஆஃப் ஆகிருக்கா, வெளியே வந்து பவர் சப்ளை வந்து ஃபியூஸில் வந்து பிடிக்கிறாங்களா, ஃபியூஸ் வந்து ஆனில் இருக்கா ஆஃப் இருக்கா, எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதேமாதிரி நம்ம யூஸ் பண்ணுற வயர் குவாலிட்டி, பொருளோட குவாலிட்டி எல்லாமே தரத்தை வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக செக் பண்ணணும். ஓகே? இந்த மாதிரி நிறையா ஒரு 10-15 பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டை படிச்சு உனக்கு ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு என்ன சேஃபாக இருக்குது, நம்ம எலக்ட்ரிக் ஷாக் ஃபஸ்ட்டு ப்ளக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா, ப்ளஸ் வயர்ஸ் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கா, வயர்ஸ் எந்த இடத்துல கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும். மெயின் ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கை ஓடுறது ரொம்ப ஃபீஸ் இதாச்சுன்னா என்னவாயிடும், ஃபீஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அந்த மாதிரி கரண்ட் சப்ளை வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஃபீஸை கட்டி கையில் வந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபீஸை கையில் வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து மெல்ட் ஆகிடும், ஹீட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் தான் ஆக்சிடென்ட் என்ன, நம்ம நார்மல் ஆக்சிடென்ட் தெரியாமல் எதிர்பாராத விதமாக நடக்குது ஆக்சிடென்ட். அதே கான்செப்ட் இருக்கு. திடீர்னு நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிருக்கோம், திடீர்னு யாராவது சப்ளை இல்லை அப்படின்னு போட்டுருக்கோம். அந்த எதிர்பாராத விதமான ஆக்சிடென்ட், எதிர்பாராத விதமான ஒரு விபத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது 2 இருக்கு, அன்சேஃப் கண்டிஷன், அன்சேஃப் ஆக்ஸ். அன்சேஃப் கண்டிஷனா என்ன, எந்த வித சேஃப்டி இல்லாமல் திடீர்னு என்ன பண்ணுறது, நம்ம ஆட்டுக்கு வந்து எந்த க்ளோஸ் எதுவுமே போடாமல் ஒரு எலக்ட்ரிக்கல் சேஃப் திங்ஸ் எதுவுமே போடாமல் நம்ம ஆட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறது, ஃபேனோ எக்ஸாம்பிள் ஏதாவது எலக்ட்ரிக்கல் போட்டு பழுது பார்த்துட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு யாரும் சொல்லி போட்டால் என்ன தேவையில்லாத ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ அந்த அன்சேஃப் ஆக்ட்னா அதே கான்செப்ட் தான். ஆக்ட்னா என்ன,
நம்ம வேணுமே பிளட் வாழ்க்கை காரணம் நம்ம என்ன தூக்கிட போதா அப்படின்னு நம்ம என்ன தேவையில்லாம ஒரு மூட நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒர்க் பார்க்கும்போது திடீர்னு சாக்கு வந்து அடிச்சு தேவையில்லாத ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கிறேன். அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் எப்படி அந்த ஆக்சிடென்ட் வந்து தவிக்கிறது. நான் சொன்னதான் சேஃபாக ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் என்ன சொல்கிறது, பாதுகாப்பு கவசங்கள் போட்டுக்கணுமா, மெயின் சப்ளை ஆஃப் ஆயிருக்கா, ஃபியூஸ் ஆஃப் ஆயிருக்கா, லெஃப்டெல்லாம் முடியிருக்கா, சுவிட்செல்லாம் ஆஃப் ஆயிருக்கா, சுவிட்சோட கண்டிஷன் எப்படி இருக்குது, வயர் என்ன கட் ஆயிருக்கா, ஏதாவது வயர் கட் ஆகி சோத்துலையோ வேறு எங்கேயோ பாஸ் ஆகுதா, லைன் பாஸ் ஆகுதா, எல்லாத்தையும் என்ன பண்ணணும் சேஃபாக பார்த்துட்டு தான் மற்ற ஒர்க்குக்கே நீ போகணும். எதுவுமே பார்க்காம மெயின் மட்டும் மெயினே ஆஃப் பண்ணால் அப்படி வாட்டு ஒர்க் பண்ணினா ஷாக் அடிக்கலாம் சொல்லி புரியுது. ஆக்சிடென்ட் தேவையில்லை எதிர்பாராத விதமான விபத்து நடக்கலாம் சொல்லி. ஸோ அது எந்தெந்த மாதிரி எதனால உண்டாகுது, அந்த விபத்து வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ். ஹியூமன் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், மெக்கானிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் என்ன, நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அது வந்து குவாலிட்டி தரம் வந்து கம்மியாக இருக்கும். ஒன்று என்ன சொல்லுவாங்க, ஒரு 10 நாள் நல்லா இருக்கும், 15 நாள் மெல்ட் ஆயிடும். ஸோ அந்த தரத்தை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தரம் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு எந்த வித விபத்துமே. ஃபஸ்ட்டு தரத்தை செக் பண்ணணும். அந்த மெக்கானிக்கல் ஃபேக்டர்லாம் தரத்தை செக் பண்ணிட்டு தான் அந்த பொருளே வரும். ரெண்டாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னா நம்ம யூஸ் பண்ண கரண்ட் யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது, எல்லாமே என்ன பண்ணுறது, ஒரு பிவிசி பைப் மூலியமாக சேஃபாக எந்த கரண்ட் என்ன சொல்கிறது சப்ளை வந்து நம்மளுக்கு நம்ம மேலே பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து தான் என்னது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னா. இப்போ நம்ம வாடி வயர் பண்ணலாம், அங்கே இருந்து இருந்து இப்போ எக்ஸாம்பிள் வயர் சிக்கணும், அந்த வயர் அங்கே இருந்து டேரக்டாக இருக்கும், இடையில வயர் கட் ஆகிருக்கும், யாராவது நடந்து போவாங்க ஷாக் அடிச்சிடும், ஆக்சிடென்ட் ஆகிடும், ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ நம்ம வயர் யூஸ் பண்ணணும், அதை எப்பவுமே வந்து சேஃபாக யூஸ் பண்ணணும், கரெக்டாக என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுற்றுச்சூழலுக்கு தகுந்தாற் போல் என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம வயர்ஸு மற்ற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம தேவையில்லாத விபத்து சந்திக்கிறது கண்டிப்பாக நேரிடும். இன்னொரு ஹியூமன் ஃபேக்டர்ஸ் நம்மளால தேவையில்லாத விபத்து வரும். ஏன்னா நம்ம சொன்னது ஆல்ரெடி தேவையில்லாமல் என்ன சொல்கிறது, நான் மைண்ட் செட்டில் ஆஃப் பண்ண மாட்டேன், எனக்கு இதில் எந்த காரணம் வரும், 50 வோல்ட்டு வரும், 100 வோல்ட் வரும், அது என்ன பண்ண போதும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையோடு நம்ம ஒர்க் போய் இறந்தோம்னு வச்சுக்க, திரும்ப நம்மளுக்கே என்ன ஹியூமனாலே ஒரு விபத்து அதான் ஹியூமன் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, 3 ஃபேக்டர்ஸ் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, பார்த்துங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன். லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன். எனர்ஜி கன்சர்வேஷன் ஒன்றும் இல்லை. எனர்ஜி கன்சர்வேஷன் என்ன, எனர்ஜி எப்படி சேவ் பண்ணுறது, எனர்ஜியை எப்படி சேவ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட் வேஸ்ட் ஆகக்கூடிய எனர்ஜியை சேவ் பண்ணுற மெத்தடுக்கு தான் எனர்ஜி கன்சர்வேஷன். வேஸ்ட் ஆகக்கூடிய எனர்ஜி, அதாவது கரண்ட்டை மின்சாரத்தை வந்து சேமிக்கக்கூடிய ஒரு மெத்தடுக்கு தான் எனர்ஜி கன்சர்வேஷன். புரியுதா, தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகக்கூடிய எனர்ஜியை சேமிக்கும் முறைக்கு பேர் தான் எனர்ஜி கன்சர்வேஷன். ஸோ அடுத்த நீட் ஃபார் எனர்ஜி கன்சர்வேஷன். ஸோ நீடுனா என்னன்னு சொல்லுவாங்க, நீடுனா தேவை. ஏன் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், எனர்ஜி மிச்சப்படுறது, கரண்டை மிச்சப்படுறதுனால மின்சார கட்டணம் குறைவா, அங்கே உருவாகக்கூடிய எரிபொருள் செலவு குறைவா, தேவையில்லாமல் ஃபால்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் கண்டினியூஸாக ஓடி போயிடுச்சு என்னவா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஃபால்ட் ஆகிடும், ஆயில் போயிடுமா. ஸோ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட நம்மளோட லைஃப் டைம் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், எல்லாமே நமக்கு மிச்சப்படுத்தும். கரண்ட் மெயினாக மிச்சப்படுத்தும், எரிபொருள் மிச்சப்படுத்தணும், நம்ம யூஸ் பண்ணுற பொருளை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து உனக்கு கம்மியாகும். அதனால தான் எனர்ஜி கன்சர்வேஷன். ஓகேவா, கிளியராக எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இதோட தேர்ட் யூனிட் உனக்கு என்னவாச்சு முடிஞ்சது. அடுத்த கிளாஸ் வந்து உனக்கு என்ன பார்ப்போம், 4th யூனிட் பார்ப்போம். ஸோ தேர்ட் யூனிட் உனக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ரீகால் பார்த்தோமா, தேர்ட் யூனிட்ல ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், பெர்மனன்ட் மேக்னெட் டிசி மோட்டார், பெர்மனன்ட் மேக்னெட் பிஎம்டிசி. ஓகே, அடுத்து ஸ்டெப்பர் மோட்டர்னா என்ன பார்த்தோம், செர்வோ மோட்டர் என்ன டைப்ஸ், ஏசி செர்வோ மோட்டர், டிசி செர்வோ மோட்டர்னா என்ன பார்த்தோம். அடுத்து தேர்ட் என்ன பார்த்தோம், எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் டிரைவ்னா என்ன பார்த்தோம், அதில் 3 டைப்ஸ் பார்த்தா, குரூப் டைப், இண்டிவிஜுவல் டிரைவ், மல்டிமோட்டர் டிரைவ். குரூப் டிரைவ், இண்டிவிஜுவல் டிரைவ், மல்டிமோட்டர் டிரைவ், அது எப்படி ஆக்ட் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் பார்த்தோம். அதுக்கப்புறம் செர்வோ டிரைவ்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஸ்டெப்பர் மோட்டார் டிரைவ். அதில் 2 இருக்குது, சிங்கிள் ஸ்டெப்பிங் ஸ்டெப்பர் மோட்டார் டிரைவ், கால் ஸ்டெப்பிங் ஸ்டெப்பர் மோட்டார் டிரைவ். ஓகேவா, புரியுதா. ஸோ அடுத்து என்ன இருக்குது, எலக்ட்ரிக்கல் சேஃப்டி இருக்குது. அதில் என்னென்ன எலக்ட்ரிக்னா என்ன, எலக்ட்ரிக் ஷாப்னா என்ன, ஆக்சிடென்ட்னா என்ன, எனர்ஜி கன்சர்வேஷனா என்ன, இதெல்லாம் தியரி. இது எல்லாமே உனக்கு என்ன தியரி தான் ஃபுல்லாக. இதில் தான் கொஞ்சம் டயக்ராம் போடுறது. இதுலேயும் கண்டிப்பாக 10 மார்க் 5 மார்க்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். எலக்ட்ரிக்கல் சேஃப்டிலேருந்து கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க்கு 10 மார்க்கே வரும். எல்லாம் படிச்சுட்டு ஈஸியாக தான். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம இப்போ பி கிளாஸ் கேட்டிருக்கீங்க. ஏ கிளாஸ்க்கு அசைன்மெண்ட் கொடுத்தது, பி கிளாஸ் நாங்கள் அசைன்மெண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏ கிளாஸ்க்கு ஆல்ரெடி அசைன்மெண்ட் கொடுத்ததில்ல, அதே அசைன்மெண்ட் தான். பி கிளாஸுக்கும் அதே சேம். ஃபஸ்ட் அசைன்மெண்ட் கொடுத்தாச்சு, செகண்ட் அசைன்மெண்ட் அதே தான். நான் உங்களுக்கு அதை வந்து என்ன பண்ணுறேன், இன்னொரு கிளாஸில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு நான் போட்டுருக்கேன். நான் நாளைக்கு இல்லை இன்னைக்கு ஈவினிங் கூட உங்களுக்கு நான் இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு அது என்னென்ன அசைன்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். புரியுதா, கிளியரா. எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, யாரும் மிஸ் பண்ணாதே. கம்மியாக தான் பார்க்குறீங்க ஆன்லைனு.
தயவுசெய்து எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். இது உங்களோட மனது தான். பார்த்து நாளைக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஓகேவா? தேங்க்யூ.